சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி செயல்முறை. சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்பது வணிகங்கள் சிறந்த சந்தைப்படுத்தல் முடிவுகளை எடுக்க உதவும் வகையில் தரவை சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் விளக்குதல் ஆகியவற்றின் ஒரு முறையான செயல்முறையாகும். சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி செயல்முறையின் படிகள். 1. பிரச்சனை வரையறை. சரியான பிரச்சனை அல்லது வாய்ப்பை அடையாளம் காணவும். என்ன முடிவு எடுக்க வேண்டும்? எடுத்துக்காட்டு: விற்பனை ஏன் குறைந்து வருகிறது? நாம் ஒரு புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்த வேண்டுமா? ஒரு தெளிவான பிரச்சனை வரையறை நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்துகிறது. 2. ஆராய்ச்சி திட்டத்தை உருவாக்குதல். தகவல்களை எவ்வாறு சேகரிப்பது என்பதை முடிவு செய்யுங்கள். இதில் அடங்கும்: ஆராய்ச்சி நோக்கங்கள், தேவையான தரவு வகை, முதன்மை, இரண்டாம் நிலை, ஆராய்ச்சி முறை, கணக்கெடுப்பு, நேர்காணல், கவனிப்பு, மாதிரி அளவு, பட்ஜெட் மற்றும் காலவரிசை. இந்த படி ஒரு சாலை வரைபடமாக செயல்படுகிறது. 3. தரவு சேகரிப்பு. தேவையான தகவல்களை சேகரிக்கவும். முதன்மை தரவு: நேரடியாக சேகரிக்கப்பட்டது, ஆய்வுகள், நேர்காணல்கள், கவனம் குழுக்கள், சோதனைகள். இரண்டாம் நிலை தரவு: ஏற்கனவே கிடைக்கக்கூடிய தரவு, அறிக்கைகள், பத்திரிகைகள், அரசாங்க தரவு, வலைத்தளங்கள். தரவு சேகரிப்பில் துல்லியம் மிக முக்கியமானது. 4. தரவு பகுப்பாய்வு. மூல தரவை அர்த்தமுள்ள நுண்ணறிவுகளாக மாற்றவும். வகைப்பாடு மற்றும் அட்டவணைப்படுத்தல். புள்ளிவிவர பகுப்பாய்வு. விளக்கப்படங்கள், வரைபடங்கள் மற்றும் ஒப்பீடுகள். வடிவங்கள் மற்றும் போக்குகளை அடையாளம் காணவும். இந்த படி எண்களை அறிவாக மாற்றுகிறது. 5. விளக்கம் மற்றும் கண்டுபிடிப்புகள். தரவு என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தரவு சிக்கலை பற்றி என்ன சொல்கிறது? இது அனுமானங்களை ஆதரிக்கிறதா அல்லது நிராகரிக்கிறதா? என்ன நுண்ணறிவுகள் முடிவுகளை வழிநடத்தும்? நல்ல விளக்கம் புத்திசாலித்தனமான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது. 6. அறிக்கை தயாரித்தல் மற்றும் விளக்கக்காட்சி. நிர்வாகத்திற்கு முடிவுகளை வழங்கவும். உள்ளடக்குவது: கண்டுபிடிப்புகளின் சுருக்கம், முடிவுகள், பரிந்துரைகள், காட்சி உதவிகள், வரைபடங்கள், அட்டவணைகள். முடிவுகள் தெளிவாகவும் செயல்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். 7. முடிவெடுப்பது மற்றும் செயல். சந்தைப்படுத்தல் நடவடிக்கை எடுக்க கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தவும். எடுத்துக்காட்டுகள்: தயாரிப்பு அம்சங்களை மாற்றவும், விலை நிர்ணய உத்தியை மாற்றவும், விளம்பரத்தை மேம்படுத்தவும், புதிய சந்தைகளில் நுழையுங்கள்.